இங்க 2 பேரும் ஒரு சின்ன போட்ல மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு வராங்க. அப்போ அவங்க போட்ல இருக்க லைட் எரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அந்த லைட்டோட சுவிட்ச கோவத்துல குத்திட்டு இருக்கான். அப்படியே இப்போ இவங்க இருக்க இந்த கடல் கடியில ஒரு அழகான கடல் கண்ணி இங்க வர மீனவர்கள் எல்லாத்தையுமே கொன்னு அவங்களோட தலையை வீட்டுல மெடல் மாதிரி மாட்டி வச்சிருக்கா. அப்போ இவங்களோட போட்டை பார்த்தவன் இவங்கள மயக்கிறதுக்காக மேல வரா. ஆனா பார்த்தா இவனுங்க இவளை கண்டுக்கவே இல்ல. அவனுக்கு பாட்டுக்கு போட் எடுத்துன்னு போயிடறானுங்க. இதை பார்த்தவன் நீந்தி அந்த போட்டுக்கு முன்னாடி வந்து அழகான அவளோட காந்த குரலை வச்சு ஒரு கானா சாங் பாடலான்னு சொல்லிட்டு வரா. அப்பன்னு பார்த்து பழைய மீனெல்லாம் கொண்டு வந்து மூஞ்சி மேலே கொட்டிடுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த மீன் எல்லாத்தையும் எடுத்து போட்டு திரும்ப பாலான்னு சொல்லிட்டு வாயை திறக்கிறான். நல்லா நங்குருத்தியே தூக்கிட்டு வந்து வாய் மேல போட்டுறானுங்க. செம்ம காண்டாயிராவ அப்படியே தண்ணிக்கு மேல ஒரு ஜம்ப் ஒண்ணு அடிச்சு பல போஸுகளை காட்டி இவங்க 2 பேரையும் மயக்க ட்ரை பண்றா. ஆனா இவனுங்க 2 பேரும் மயங்கிற மாதிரியே தெரியல. அப்ப அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு பறவை மூஞ்சி மேலே அடிச்சு தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறா. அப்புறம் திரும்ப அந்த போட்டுக்கு வந்து ஹே ஹேண்ட்ஸம் எப்படி இருக்க என் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு இவனை மயக்க ட்ரை பண்றா. கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட வரா. அப்ப இவன் கூட இருந்தவன் ஒரு பெரிய கட்டையை எடுத்துன்னு வந்து மண்டை மேலே ஒரே போடா போட்டுறான். அப்ப இவனோட உடம்புல கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கரண்ட்னால இவங்க போட்ல வேலை செய்யாம இருந்த அந்த லைட்டு ஹாரன் சொல்லிட்டு எல்லாம் ஃபுல் பவரோட வேலை செய்யுது. ஸோ இதை பார்த்தவனுங்க அப்படியே திரும்பி இவளோட மூஞ்ச பாக்குறானுங்க. ஐயோ இவனுங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் முழிக்க ஒரே போடா போட்டு மட்டை பண்ணிடுறானுங்க. அப்புறம் கண்விழிச்சு பாக்குறா. பார்த்தா இவள ஒரு பார்ல இருக்க ஒரு ஃபிஷ் டேங்க்ல போட்டு வச்சிருக்கானுங்க. இவளோட உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கரண்ட் வச்சு அந்த பார்க்கே கரண்ட் கொடுத்து ஆட்டன பாட்டனன்னு சொல்லிட்டு அமர்கலம் பண்றானுங்க. அப்ப அந்த கடல் கண்ணி சரி இவனுங்க 2 பேரும் மட்டும் எப்படி நம்மளோட அழகுக்கு மயங்கல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. பார்த்தா இவனுங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறானுங்க.